இந்த நல்ல நாளிலும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க என்று விசுவாசிக்கிறேன். தேவனுடைய நித்திய கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது, நம்மளை வாழச் செய்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தி செல்லும். யோவான் 10:17 வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நிறைய தேவைகள் இருக்குது. புதுசாக தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாவற்றையும் நம்ம செட்டில் பண்ணணும், எல்லாவற்றையும் மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரியத்திற்காக நம்முடைய வேலைகளை செய்கிறோம், நம்ம கடினமாக உழைக்கிறோம், அதிகமாக பணி செய்கிறோம், அதிகமான ஷிஃப்ட் எடுத்து வேலை செய்கிறோம், உடல் நலத்தை கூட கருதாமல் நம்ம உழைத்து கொண்டு இருக்கிறோம். இது எல்லாமே ரொம்ப நல்ல காரியம்தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம் ஒரு சில சீக்ரெட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் எப்படி ஒவ்வொரு நாளையும் கடத்த வேண்டும், எப்படி ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய வேண்டும், எப்படி தேவனுடைய பிரசன்னத்தின் வழிநடத்தல் படியே ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் இயேசு தன்னை பற்றி சொல்லுகிறார். பிதா இயேசுவின் இடத்துல அன்பா இருக்கிறாராமா. எதனால் அன்பா இருக்கிறார் அப்படின்னா, ஜீவனை மீண்டும் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், அடைய போகிறேன் என்பதை தெரிந்து இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஒரு காரியத்தை நான் பெறப்போகிறேன் என்பதற்காக அந்த காரியத்தைவே பிதாவினுடைய கையில் கொடுத்துட்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம அடைய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம அந்த காரியத்தை தேவனுடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் ஜீவனை நாம் கொடுப்போம். பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் பொருளாதாரத்தை தேவனுடைய கரத்தில் தருவோம். உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அடைய வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் இருந்தால் அந்த வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனுடைய கரத்தில் நம்ம கொடுக்கும் பொழுது நாம் அதை அடைகிறோம் என்று அர்த்தம், அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தம். பொதுவாக நமக்கு வேணுங்கிற காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். என் வாழ்க்கைக்கு இது தேவை, பிள்ளைகளுக்கு தேவை, குடும்பங்களுக்கு இது தேவைன்ற சொல்லுகிற காரியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் தேவனுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நாம் இருக்கும் பொழுது எடுத்து நாம் அடையக்கூடாது, கொடுத்து நாம் அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து அதை அடைந்து கொண்டார். தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு மீண்டுமாக நித்திய ஜீவனை அவர் அடைந்து அந்த ஜீவனை நம்மளுக்கு கொடுத்து என்றென்றைக்கும் நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவனோடு இருக்கிற அந்த தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். ஆகவே இன்றைக்கு இந்த நாளில் வருகிற நாட்களில் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தேவைன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் அடைய வேண்டும், எந்த உயரத்தை எந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, இப்பொழுது இருக்கிற நிலையை ஆண்டவருடைய கையில் கொடுங்க. இப்போ இருக்கிற வேலையை ஆண்டவர் கையில் கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வேலையிலே செய்வார். இப்போ இருக்கிற பொருளாதாரத்தை ஆண்டவர் கையில் கொடுங்க. இப்போ இருக்கிற உடல் சுகத்தை ஆண்டவருடைய கையில் கொடுங்க. எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். நான் இவைகள் எல்லாவற்றையும் அடைய போகிறேன், அதிகமாக அடைய போகிறேன், அபரிவிதமாய் அடைய போகிறேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் தேவனுடைய கரத்தில் கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று முதற்கொண்டு இந்த நினைவு நம்முடைய மனதில் இருக்கட்டும். நான் எடுத்து அடைய மாட்டேன், கொடுத்து அடைவேன். தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து மீண்டுமாக அதை அடைந்து கொண்டார். அதே போல நானும் பின்பற்றுவேன் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு எடுப்போம். தேவனுடைய அதிகமான ஆசீர்வாதமான அபரிவிதமான வாழ்வை நாம் பார்க்கும்படிக்கு இன்றைக்கும் ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் எல்லாவற்றையும் அவர் கையில் கொடுங்க. அவர் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார்.